திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு பக்கத்தில் உள்ள கணக்கம்பட்டி எனும் ஊரில் வாழ்ந்தவர் காளிமுத்து. ஆன்மீகமாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் வணங்கும் மக்கள் அவரை கணக்கம்பட்டி சித்தர் என்றும் கணக்கம்பட்டி மூட்டை சாமி என்றும் அழைக்கிறார்கள். இவர் ஒரு சாதாரண மனிதராக தோன்றி ஆன்மீக சக்தியால் பரிசு செய்த ஒரு மகா குருவாக கருதப்படுகிறார். சாய்பாபாவின் மறுவாழ்வானவர் எனவும் கணக்கம்பட்டி பிரதான திருவருளாளர் எனவும் மக்கள் கருதுகின்றனர். சிறுவயதிலிருந்தே பக்தி, எளிய வாழ்வு, யோக பயணம், தியானம் இவையால் அவர் ஆன்மீக ஆலோகம் பெற்றவர். முருகப்பெருமானின் திருவடி சேவையே அவரின் ஒரே குறிக்கோள். சித்தர் தனது இறுதி நாட்களில் தியான நிலையில் அமர்ந்து 2014 முக்தி பெற்று அங்கு ஜீவ சமாதி அடைந்தார். அவர் அமர்ந்த இடமே இன்று பக்தர்களுக்கான புனித ஸ்தலமானது. அந்த சமாதி இடத்தில் தற்போது ஒரு சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அங்கு எண்ணெய் விளக்கு ஏற்றி மலர் வைத்து குழந்தை பாக்கியம், நோய் நீக்கம், கடன் சிக்கல் தீர்வு, குடும்ப ஒற்றுமை இவற்றுக்காக சந்நிதியில் வேண்டுகின்றனர். அந்த நாளிலிருந்து மக்கள் அவரை கணக்கம்பட்டி சித்தர் என்று அழைக்கத் தொடங்கினர். இன்றும் பழனிக்கு செல்லும் பக்தர்கள் வழியில் உள்ள கணக்கம்பட்டி சித்தர் சந்நிதியை தரிசித்து மன விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்திக்கிறார்கள். பக்தர்களின் மனத்தில் மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் மையமாக இருக்கிறது. கவலைப்படாதே போன்ற ஆற்றலூட்டும் வார்த்தைகள் பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும். மேலும் பல அரிய வரலாற்று கதைகளை அறிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.